இப்ப வளர்ந்துட்டு வர இந்த தொழில்நுட்ப யுகத்துல தமிழை வந்து அதுக்குள்ள எப்படியெல்லாம் புகுத்துறது அப்படிங்கிறது குறித்த ஒரு சிறப்பான மாநாடு. ஸோ இதை பத்தி இன்னும் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தொழில்நுட்ப வல்லுநர் ஒருத்தர். ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதை பத்தி கேட்கலாம். பன்னாட்டு மாநாடு இதை வந்து இது எப்படி இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற விதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? பன்னாட்டு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழுக்கென்று நடக்கக்கூடிய தமிழ் கணிமைக்காக நடக்கக்கூடிய ஒரு பன்னாட்டு மாநாடு. கணிமை தமிழில் வந்து அதிகமாக பங்களிக்க வேண்டிய நபர்களாக மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அப்போது இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 25 ஆண்டு கால பயணங்கள் எப்படியான பயணங்களாக இருக்குது. இன்றைக்கி மொபைலில் ஈஸியாக நம்ம வந்து தமிழ் டைப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறா, எப்படியான நிலைகளில் யூனிகோடு ஒருங்குறின்னு சொல்லக்கூடிய யூனிகோடு வந்து எப்படியெல்லாம் வந்திருக்கு, அப்போ அதெல்லாம் தொழில்நுட்பத்துக்கு ஏற்றவாறு தமிழ் எப்படி தன்னை தகவமைத்து கொண்டு இருக்குது, தமிழர்கள் எப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இங்கே இருக்குது. இதில் வந்து பொதுப்படையாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எழுத்து உருவாக்கம் எப்படி ஒரு தமிழ் எழுத்து உருவாக்குறது எப்படிங்கிறத முத்து நெடுமாறன் வந்து சொல்லியிருக்காரு. விக்கிபீடியாவில் வந்து எப்படி இது பண்ணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி இங்கே வழங்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிறது முழுமையான ஒரு பயிற்சியாகவும் இங்கே இருக்குது. சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட இது வந்து இந்த தொடக்கம் வந்து நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ் கணிமைக்கான ஒரு வெளி இருக்கிறது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு முதல்ல தெரியும். அப்படி தெரியும் பொழுது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, இதை கூடுதலாக இங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்கணும். ப்ரொஃபஸர்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்களோட ரிசர்ச் ஏரியா இங்கே வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்லேயும் இந்த மாதிரி கணித்தமிழில் இன்னும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத அவங்க இது பண்ணியிருந்தாக்க இன்னும் கூடுதலான ஆராய்ச்சிகள் தமிழ் கணிமை தொடர்பான ஆராய்ச்சிகள் வந்து வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியில ஒரு லாங்குவேஜ், அதுவும் தாய்மொழியை வந்து இந்த தொழில்நுட்பப்படுத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு கண்டிப்பா வந்து தேவை. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்ல இப்படி முன்னெடுத்திருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்? நான் வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பேருவகையாகவும் தான் பார்க்குறேன். நான் பள்ளி காலத்தில் படிக்கும் பொழுது 96, 97 வந்து டாஸ் ப்ராம்ப்டில் தமிழ் எழுத்துக்களை பார்க்கும் பொழுது உள்ள மகிழ்ச்சி இருக்கிறது இருக்கு இல்லையா. ஒரு கருப்பு திரையில் வந்து உங்களுக்கு தமிழ் எழுத்துக்குன்னு தனியாக ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து தமிழ் டைப் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த நிலை வந்து அப்படியே மாறி இருக்கு. 1999 யூனிகோடுக்கான கன்சார்டியம் தமிழ் இணைய மாநாடு நடத்தி அதில் வந்து அதிலிருந்து நமக்கு வந்து அடுத்த கட்ட தகவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து கருணாநிதி வந்து எடுத்த முன்னெடுப்பு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எடுத்திருக்காரு. ஆனால் அந்த கேப் இந்த இன்பிட்வீன் 25 இயர்ஸில் வந்து தமிழ் வந்து படிப்படியாக தன்னை வளர்த்து தான் இருக்குது. அதுக்கு அன்று தன்னார்வலர்களாக இணைந்தவர்கள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து நமக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. தமிழை நிர்ணயம் செய்வதில், ஒரு உலகத்தர நிர்ணயம் செய்வதில், ஒருங்குறியில் வந்து பிற மொழி கலக்காமல் வந்து சமஸ்கிருத சொல் போன்ற சமஸ்கிருத எழுத்துக்கள் போன்ற சொற்கள் வந்து ஒரு தமிழ் ஒருங்குறியில் வந்து கலக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகள்லாம் இன்னைக்கு செய்து இன்னைக்கு வந்து இந்த கட்டத்தில் வளர்ந்துருக்குது. இன்னைக்கு வந்து செயற்கை நுண்ணறிவில் வந்து தமிழை கொண்டு சேர்ப்பது எப்படி, அதில் உள்ள இருக்கக்கூடிய இடையூறுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்குது. அதற்கான தொடக்க புள்ளியாக இதை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வரும்பொழுது ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகவும் ஒரு தமிழனாகவும் எனக்கு என்ன பெருமை இருக்குன்னா, தமிழ் மொழி நமக்கு இங்கே பயன்படுத்தும் பொழுது வருங்கால சந்ததியினருக்கு இன்னும் அந்த தமிழ் மொழி என்ற மொழி வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அதற்கு தொழில்நுட்ப மொழியாக மாறும் பொழுது அது வந்து என்றும் நிலைத்திருக்கும், என்றும் மங்காத தமிழ் என்றுக்கும் சங்கே முழங்கி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடியது. ஏற்கனவே தமிழ் வந்து சிறந்த மொழி, அது இந்த மாதிரி தொழில்நுட்பப்படுத்தும் போது இன்னும் சிறப்பான மொழியா மாற்றும் அப்படிங்கிறது. ஆமாம், அதாவது பாரதிதாசனோட புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட ஒரு வரி இருக்கும், தொண்டு செய்வாய் துறைதோறும் தமிழுக்கு துடித்தெழுந்தே அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து தமிழுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்ச்சி மிக்கக்கூடிய ஒரு இது. அப்படி வந்து கணித்துறையிலையும் தொழில்நுட்பத்திலையும் நீங்கள் வந்து தமிழை கொண்டு வரும்போது எல்லா துறையிலும் தமிழ் நிலைத்திருக்கும். எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய மேற்கத்திய இதிலிருந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களையும் தமிழ் கையகப்படுத்தி
தமிழ் வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நல்ல நோக்கமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நமக்கு என்னென்னா, இதில் ஈடுபாடு அதிகமாக செலுத்த வேண்டும். இன்றைய தலைமுறைகள் வந்து தமிழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழும் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து கொண்டால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உட்பட, வணிக வாய்ப்புகள் உட்பட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருந்தாக்க இதில் நிறைய வணிக வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு தமிழை மொழி தேவை இருக்குது. பன்னாட்டு நிறுவனங்களுக்குமே ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது இதற்கு தொடர்பான ஆராய்ச்சிகள், ஆய்வுக் கட்டுரைகள் நிறைய வரணும். தொழில்நுட்ப ரீதியாக தமிழில் தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்தில் தமிழ் ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த ஆராய்ச்சி நிகழணும். அதில் கல்லூரி மாணவர்களும் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபடணும். இது வெறும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்காக இதை பண்ணுறது இல்லாமல் அவங்க வந்து சைட் பை சைடு அவங்களோட இதில் வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க, இந்த மாதிரியான தரவு அறிவியல் அப்படிங்கிறக்கூடிய இது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான இதில், ஏன்னா இது இன்னும் ஒர்க் பண்ணாத ஏரியாவாக இருக்குது. இந்த ஒர்க் பண்ணாத ஏரியாவில் இருக்கக்கூடிய டேட்டா செட்டை எடுத்து போட்டு அவங்க ட்ரெயின் பண்ணும் பொழுது, கற்றுக்கும் பொழுது அவங்களும் வளர்ச்சி பெறுவாங்க, தமிழ் மொழியும் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்குது. தமிழோடு சேர்ந்து எல்லாருமே வளரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.